வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? இது வந்து ரியல் ரேங்கிங் டாஸ்க் இல்லைங்க. அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இது ரியல் ரேங்கிங் டாஸ்க் இல்ல. கனி, விகல்ஸ் விக்ரம் அண்ட் அமித் பார்கவ் இவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ற ஒரு ரேங்கிங் டாஸ்க் இது. இது ரியலான ரேங்கிங் டாஸ்க் கிடையாது. அதனால் இதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ரியல் ரேங்கிங் டாஸ்கா தான் வேற லெவல்ல இருக்கும். சபரிக்கு நம்பர் 1 கொடுத்தது வந்து அநேகமா கனியா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்பர் 2 வந்து சுபிக்ஷா கொடுத்திருக்காங்க. நம்பர் 3 வந்து கெமிக்கு கொடுத்திருக்காங்க. நம்பர் 4 வந்து சாண்ட்ரா. நம்பர் 5 வந்து பிரஜன். நம்பர் 6 வந்து வியானா. நம்பர் 7 யாருன்னு தெரியலையே. நம்பர் 7 பார்த்துட்டு சொல்றேன். நம்பர் 7 வந்து இவங்க திவ்யா. நம்பர் 8 வந்து ரம்யா. நம்பர் 9 வந்து யாருன்னு தெரியல, கமருதீன் 10. நம்பர் 9 வந்து திவ்யா தான். இப்ப நம்பர் 7 யாருன்னு தெரியலையே. ஓகே. இவங்க நம்ம அரோரா. நம்பர் 10 வந்து இவர் கமருதீன். நம்பர் 11 வினோத். 12 வந்து எஃப்ஜே. 13 வந்து பாரு. 14 வந்து திவாகர். மோசமான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். சோ அவர் வந்து 14வது வச்சிருக்காங்க. சோ கடைசி 3 பேர் வந்து சிறையில தூக்கி போட்டுருங்கப்பா அப்படின்ட்டாங்க. சோ முதல் 3 பேருக்கு ஏதோ ஒரு இது கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன கொடுக்கிறார்கள் என்று பார்ப்போம். இது ஒரு டாஸ்காக கொடுத்திருக்காரு பிக் பாஸ். இது ரேங்கிங் டாஸ்க் இல்ல. ரேங்கிங் டாஸ்க் மாதிரி ஒரு டாஸ்கான ரேங்கிங் டாஸ்க்குமா அதான் பண்ணிட்டு இருக்காங்க. வருஷம் வருஷம் இதே போர்டு தாங்க. இந்த 1 2 3 வச்சு ஒரு டாஸ்க பண்ணிடுறானுங்க. இப்ப இந்த கடைசி 3 பேரை சிறையில் அடைங்கன்னு சொன்னாங்க. இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு எல்லாரையும் சிறையில் அடைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இதுல யாரு ஜெயிச்சாங்களோ அவங்கள வச்சு பண்றாங்களா, என்ன கதை அப்படிங்கிறது ஒன்றும் புரியல. பட் இது இட்ஸ் நாட் ரேங்கிங் டாஸ்க். இது 3 பேர் சேர்ந்து நடத்துற ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. பட் என்ன பொறுத்தவரை இதுல பெரிய உடன்பாடெல்லாம் கிடையாதுங்க. அதனால வந்து இட்ஸ் நாட் ரைட் ஆக்சுவலி. ஏன்னா 9 10 11 இருக்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் 3 இடத்துல இருக்கணும். கமருதீன், திவ்யா. திவ்யாலாம் சண்டை போடுறாங்கிறதுனால அப்படி கொடுக்குறாங்க போல இருக்கு. பட் அது ரைட் கிடையாது. அதே போல பார்வதி, எஃப்ஜே, இவங்க ஒரு பேர் என்ன, திவாகர். இந்த 3 பேருக்கு கொடுத்தது வந்து ஓரளவு கரெக்டா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கானாவிடத்து சண்டை போடுறாருங்கிறதுனால அவர் கொண்டு போய் 11வது இடத்துல போட்டிருக்காங்க. கமருதினி அப்படிதான் போட்டிருப்பாங்க. திவ்யாவும் பேசுறாங்கன்றதால போட்டிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் 3 பேர் இருக்காங்கல்ல, இந்த 3 பேர் வந்து உத்தமர்களான்னு கேட்டா கண்டிப்பா உத்தமர்கள் கிடையாது. நல்லா விளையாடுறாங்களான்னு கேட்டா நல்லா விளையாடவும் இல்லை. அவங்களுக்குலாம் எப்படிப்பா இந்த இடத்த கொடுக்குறீங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா பிக் பாஸ் வந்து ஒரு மாதிரி தான் அதை பண்றாரு. அதை பார்க்கும்போது எனக்கு புரியுது. பிக் பாஸ் வந்து பிளான் பண்ணி தான் பண்றாரு. பட் ரேங்கிங் டாஸ்க் கண்டிப்பா ஒரு வாரம் நடக்கும்னு நினைக்கிறேன். ஒரே நாள்ல முடிச்சாலும் சரி கண்டிப்பா ரேங்கிங் டாஸ்க் நடக்கும். அதை பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். அது ஒரு 10 பேர் இருக்கும்போது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப 17 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த 5 6 பேர் போட்டோம் அதுக்கப்புறம் வச்சுக்கலாம் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். எனக்கு சபரி, இவங்க நம்ம சுபிக்ஷா, கெமி இவங்க 2 பேரையும் வந்து அந்த லாஸ்ட் தள்ளணுங்கிறது என்னுடைய கணிப்பு. நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது சொல்லுங்க. தேங்க்யூ ஆல் அண்ட் பை. எல்லாம் லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.